தமிழ்நாடு கொடைக்கானல் பகுதியில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு திகில் சம்பவம். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு குடும்பம் இருக்காங்க. ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு தம்பி, ஒரு பாப்பா, 4 பேர் இருக்காங்க. 4 பேரும் தனிமையாக அந்த காட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அப்போது அந்த 4 பேரும் காலையில் ஆனோடனே அவங்க என்ன பண்ணுவாருன்னா, ஊருக்கு போகிறேன்ட்டு வேலைக்கு வரேன்ட்டு எப்பயுமே ஊருக்குள்ளாரு. தனியாக அவங்க மட்டும்தான் காட்டுக்குள்ளே இருப்பாங்க. எப்பயுமே தன்னந்தனியாக காட்டுக்குள்ளே அவங்க மட்டும்தான் தன்னந்தனியாக இருப்பாங்க. அவங்க அப்பா நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துடுவார். எப்பயுமே இப்படி தினசரி கூலிக்கு வந்துடுவார். டெய்லியுமே வந்துடுவார். அம்மா, அந்த பாப்பா, தம்பி அவங்க மட்டும்தான் அந்த காட்டுக்குள்ளே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் என்ன ஆகி போச்சுன்னா, அப்பா அதே மாதிரி கிளம்பிட்டாரு. வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாத்தையும் இருக்க சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அவர் எப்பயுமே காலங்காலத்தில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்துடுவார். ஆனால் ஒரு நாள் அவர் வரவே இல்லை. அந்த அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, வழக்கம் போல் அவர் போயிட்டு காலையில் போனவர் திரும்ப வரல. அப்போ அந்த பாப்பா தம்பி விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பாப்பா எந்திரிச்சு வீட்டுக்கு பின்னாடி போய் அவங்க அப்பாவை கூப்பிட்டுருக்கு. அப்பா வாங்கன்னு கூப்பிட்டம்போது ஒரு ஒலி கேட்டிருக்கு, கத்துற மாதிரி. அதாவது காயிங்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. அதை பார்த்து சரி எங்கள் அப்பா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட போய் சொல்கிறாங்க. அப்பா வந்துட்டார் போல், இந்த லைட்டு வெளிச்செல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வந்தது அப்பா மாதிரியே இருக்கிற ஒரு அமானுஷ்ய உருவம். அது வந்து பாப்பா நான் வந்துட்டேன், நான் உனக்கு என்ன நிறைய சாப்பாடு நிறைய தீனி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்க உள்ளே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்த அம்மா கருவாட்டு குழம்பு வச்சு நல்லா கொடுக்குறாங்க. அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு படுத்திருக்காங்க. அப்போது அவங்க அம்மா இது என்ன நம்ம புருஷன் உடம்புல ஃபுல்லாக முடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போர்வை விளக்கிட்டு பார்க்கும்போது அது ஒரு அமானுஷ்ய உருவாங்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயந்து போகிறாங்க. அப்போது வெளியில் கதவை திறந்து விட்டு பிள்ளைகள் 2 பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு அந்த பேயை உள்ளே வச்சு அடைச்சி பூட்டிட்டு வெளியில் வந்து அவங்க குடிசையிலே தீயை போட்டு விட்டு அவங்க மகன்களை கூப்பிட்டுட்டு ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்த வழியில் அவங்க அப்பா வந்துட்டு அப்பா கிட்ட எல்லாம் நடந்த விஷயத்தை ஃபுல்லாக சொல்கிறாங்க. அப்படியே நம்ம இந்த ஊரில் இருக்க வேணாம், நம்ம இந்த காட்டுக்குள்ளே இருக்க வேணாம், நம்ம இந்த ஊருக்கே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறாங்க. போயிட்டு ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே போக வேணாம், அங்கே ரொம்ப ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தாங்க. காலங்காலத்தில் அவங்க அப்பா வந்து அந்த இடத்த அவங்க இருந்த குடிசையை பார்க்கும்போது முழுசாக எரிஞ்சு உள்ள அந்த பேய் போட்டு இந்த உடை மட்டும் எரியாமல் விழுந்து கிடக்கிறத மட்டும் பார்க்குறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் அஜய் இன்ஃபினிட்டி.